இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் 17வது வாரம் புதன்கிழமையிலே திருப்பலி வாசகங்களின் மையக்கருத்தாக வாழ்வில் முதன்மையானதாக நாம் எதை கண்டுகொள்கின்றோமோ அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக யார் ஒருவர் சமயோசித புத்தியோடு அந்த தருணத்தில் வாழ்கிறாரோ அவரால் மட்டும்தான் வாழ்வில் உயர்ந்த பொருளை கண்டுகொண்டு அதை அடைய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமயோசித புத்தி என்பது நேரத்துக்கு தகுந்த அறிவு. யார் எந்த நொடியில் தன்னை முழுமையாக நிலைநிறுத்தி கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டுமே சமயோசித புத்தி உடையவர்களாக இருக்க முடியும். தன்னுடைய அனைத்து புலன்களையும் ஒரே திக்கில் திருப்புகிற போது, நம்முடைய அனைத்து அங்கங்களும் ஒரே புலனாய் மாறி போகும்போது, நம் காதுகளும் கண்களும் ஒரே இடத்தில் குவிகிற போது நம் மூளை கூர்மை அடைகிறது. அது உடனே செயலாற்றி சமிக்கைகளை உதடுக்கு அனுப்புகிறது. அதைத்தான் சமயோசித புத்தி என்கிறோம். இன்று ஆண்டவர் இயேசுவால் நற்செய்தியில் சுட்டிக்காட்டப்படுகிற புதையல் ஓமையும் முத்து ஓமையும் ஒரு மனிதன் எப்படி வாழ்வில் உயர்ந்த பொருளை ஒன்றை கண்டுகொண்டு அதன் வழியாக தன்னுடைய எதிர்கால தலைமுறை நன்றாக இருக்கும் என்று கருதி அந்த தருணத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு வாழ்கின்றானோ அவன் நலமான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான் என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியாவின் அழைப்பு புதுப்பிக்கப்படுவதை நாம் காணலாம். எரேமியாவினுள் ஒரு ஆன்மீக போராட்டம் நிகழ்கிறது. ஆண்டவருக்கு பணி செய்த போதிலும், மக்களுக்காக பரிந்து பேசிய போதிலும் தமக்கு துன்பம் ஏற்படுகிறதே என கடவுளிடம் முறையிடுகிறார். உடன் இருப்பதாக சொல்லி அழைத்த கடவுள் கைவிட்டு விட்டாரே, ஏமாற்றி விட்டாரோ என்ற எண்ணம் அவரில் எழுகிறது. இறைவன் தமது உடன் இருப்பை இந்த நிலையில் மீண்டும் உறுதி செய்கிறார். இறை வாக்குப்பணி என்பது எளிதானது அல்ல. மக்கள் இறை வார்த்தை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இறை வாக்கினர்களுக்கு தீமை செய்யவே அவர்கள் காத்திருக்கிறார். இருப்பினும் இறைவன் தமது பணியை செய்பவர்களை கைவிடுவதில்லை. இன்றும் நல்லவர்களாக வாழ்வதற்கும் நல்லதை செய்வதற்கும் போராட வேண்டியுள்ளது. அடக்குமுறைகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் பலியாக வேண்டியுள்ளது. இருப்பினும் இறை வாக்கு பணியாளர்களுக்கு இது புதிதல்ல. இது பழங்காலம் தொட்டே நிலவி வருகின்ற வரலாறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற வாழ்வின் உயர்ந்த செல்வமாகிய அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்டு தங்களுடைய வாழ்வை புதுப்பிக்கிறார்களோ அவர்கள் நலமானதை பெற்றுக்கொண்டு வாழ்வார்கள். சமயோசித புத்தியோடு அந்த தருணத்தில் வாழ்ந்து தன்னுடைய தலைமுறையும் எல்லாம் பெற்றும் வாழ உழைப்பார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய உடன் இருப்பை கொண்டு தலைமுறை போற்ற இறை வார்த்தையை வாழ்வாக்கி வாழ்வோம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமென்.